எல்லோருக்கும் வணக்கம். "ஆலமரத்தை பார்த்து கிளிய கூடு கட்ட பழகுன்னு" ஒரு பாட்டு புதுசா எழுதி, அது வந்து யூடியூப் சேனல்ல ஓடிட்டு இருக்கு. பாட்டு வந்து இயற்கை. அப்போ அந்த கிளிகள் நம்ம மனித சமூகத்துக்கு பொருந்திய மாரி இந்த பாட்ட எழுதியிருக்கேன். இந்த சேனல்ல பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். வடிவேல் சாருக்கு அந்த பாட்டு பொருந்திய மாரி ஒரு கற்பனை. "ஒரு கண்ணசைத்து என் மனதை அவிழ்த்து விட்டாள். அவள் புன்சிரிப்பால் என் உயிரை பறித்து விட்டாள். இவள் தேவலோக பயிரா, தெய்வ சிற்பம் தந்த சிலையா, என் மனதை ஆட்டி வைக்க தெய்வம் செய்த பகையா." அதனா ஒரு கண்ணசைத்து என் மனதை அவிழ்த்து விட்டாள். அவள் புன்சிரிப்பால் என் உயிரை பறித்து விட்டாள். அவள் தேவலோக பயிரா, தெய்வ சிற்பம் தந்த சிலையா, என் மனதை ஆட்டி வைக்க தெய்வம் செய்த பகையா. நேரமே உங்களுக்கு இந்த ரூ. 5 தர வேண்டி இருந்து அப்போ. அப்ப அதை யோசிச்சு ஒரு பாட்டு எழுதினேன். 5 கேட்டா 10 தாரேன் என்னடி கூத்து, கூட 4 சேர்த்து தாரேன் பத்திரமாக்கு. உன்ன போல பொண்ணுக்கெல்லாம் பாக்கெட்டுல கண்ணு, என்ன போல ஆணுக்கெல்லாம் உன் கண்ணில தான் ரயிலு. அப்படி ஒரு குத்து சாங். இது வந்து சமீபத்தில எழுதின பாட்டு தான். அப்போ பக்தி பாட்டும் எழுதியிருக்கேன். எல்லா சாங்ஸும் டிவோஷனல் சாங் எல்லாம் எழுதுவேன். இப்போ ஒரு பாட்டு இடையில எழுதினேன். என்னன்னா, அந்த காய்கறி எல்லாம் கொண்டு தலையில சுமந்து விக்கிறவங்க, தெருவுல விக்கிறவங்க, அவங்களுக்கு வலிகள், வேதனைகள் அத நினைச்சு ஒரு பாட்டு எழுதினேன். காய்கறிய சுமக்கும் அம்மா கண்ணீரையும் சுமக்குறா, வத்தி போன வயத்திலையும் வெந்நீரை தான் ஊத்துறா. 10 ரூபா கிடைக்கும்னு 10 தெரு அலைஞ்சியே, ராப்பகலா நடந்துக்கிட்டு பட்டினியா கிடந்தியே. அடுத்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் சோகமான பாடல். என்னன்னா, வேதனையா தென்றலுக்கு, அது வேடிக்கையா கண் உனக்கு, சோதனையா மலர் உனக்கு, பேகிறதே நெஞ்செனக்கு, கருவுக்குள் இருக்கின்ற போதும் தாய் சிரிப்பதை நான் அறிவேன், என்னை பிரிந்தவள் சென்ற அந்நேரம் அவள் கண்களில் நான் இருந்தேன். இத போல நிறைய பாடல்கள் வந்து எழுதி வச்சது இருக்கு. ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாரி எழுதுவேன். ஒரு பாட்டு வந்து நான் அதிகமான டைம் எனக்கு கிடைக்காது. வேலைக்கு போறதுனால, வேலைக்கு போயிட்டு வந்து அந்த டைம்ல தான் எழுத முடியும். ஒரு பாட்டுக்கு வந்து அது எனக்கு அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம், 20 நிமிஷத்துல ஒரு பாட்டு எழுதி முடிச்சுருவேன். நெறைய சப்போர்ட் பண்ணுங்க. அதுல ம். அஜித்துக்கு இப்போ ஒரு குத்து சாங் ஒண்ணு எழுதியிருந்தேன். "துள்ளலுக்கு தூத்துக்குடி, தும்மலுக்கு சாத்துக்குடி, எங்க தல அதிரடி டோய், மூட்டுக்கு தான் சூப்பக்குடி, மற்றதெல்லாம் போகா கடி, எங்க தல காலப்புடி போய்." அப்படி ஒரு குத்து பாட்டு. ம். அதுபோல வந்து நெறைய பக்தி சாங்ஸ் வந்து நெறைய எழுதியிருக்கேன். வேற ஆல்பம் சாங் எல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம். "ஆலமரத்தை பார்த்து கிளியே கூடு கட்ட பழகுன்னு" சொல்லி ஒரு பாட்டு அது நானே எழுதியிருக்கேன். டியூன் எல்லாமே நானே எல்லா பாடல்களும் வந்து நானே டியூன் குடுத்துருவேன். பாட்டு வந்து ஐயா வளரும் பதின்னு ஒரு சேனல்ல போட்டிருக்கோம். இத வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இது போல நெறைய பாடல்கள் இருக்கு. இப்போ நாங்க புதுசாட்டு ஒரு ஐயாவழி பாடல்ல ஒரு பாட்டு வந்து டியூன் போ போட்டிருக்கோம். இனி தான் நியூ ரிலீஸ். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. ஐயா உண்டு.